வீட்டு தோட்டத்துல விளைச்சல் அதிகமாகணும் என்ன பண்ணலாம்? ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்மளோட கார்டன் டூர் ஏற்கனவே நீங்க பார்த்திருப்பீங்க. அதுல இருக்கும்போது நிறைய பேர் கேள்விகள்லாம் கேட்டிருந்தீங்க. ஹார்வெஸ்ட் அதிகமாக்கணும், ஏன்னா கார்டனிங் பண்றதோட ஹோல் பர்பஸ் ஹார்வெஸ்ட் தான் இல்லையா? ஸோ ஹார்வெஸ்ட் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது எல்லாமே என்னோட ஹார்வெஸ்ட் லைக் 2020 and 21 2 இயர்ல மட்டுமே நான் இவ்வளவு ஹார்வெஸ்ட் பண்ணிருக்கேன். நிறைய டைம் நான் போட்டோஸ் எடுக்காமையும் விட்டுருக்கேன். ஒரு சில சமயம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கவுண்டர் டாப்பே ஃபுல் ஆயிரும். அந்த அளவுக்கு நான் ஹார்வெஸ்ட் பண்ணுவேன். குடமிளகாய் எல்லாம் பாருங்க, அவ்வளவு ஹெல்த்தியா நல்ல புஸ்புசுன்னு இருக்கும். வெண்டைக்காய் விடாம காய்ச்சிட்டே இருக்கும். சோ இந்த மாதிரி ஹார்வெஸ்ட் வர்றதுக்கு நான் என்னோட கார்டனிங்ல என்ன சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபெர்டிலைசர் தான். நான் ஏற்கனவே உங்களுக்கு ஃபெர்டிலைசர்ஸ் பத்தி போட்டிருக்கேன். நான் மெயினா இந்த பொக்காஷி அப்படிங்கிற ஒரு விஷயத்த யூஸ் பண்ணி காம்போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சேன். அந்த ஜூஸை நான் இதுல கொடுக்கும் போதுதான் எனக்கு ஹார்வெஸ்ட் அதிகமாச்சு. இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது தான் பொக்காஷி கிரைன்ஸ். இது ஆன்லைன்லயே கிடைக்குது. நான் அமேசான்ல தான் வாங்கினேன். உங்களுக்கு கீழே லிங்க் வேணும்னாலும் அட்டாச் பண்றேன், செக் பண்ணி பாருங்க. சோ இப்ப இந்த பொக்காஷி கிரைன்ஸை வச்சுக்கிட்டு உங்க வீட்டு கிச்சன்ல வரக்கூடிய கிச்சன் வேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை எடுத்து நம்ம ஒரு ஜூஸ் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்க போறோம். ஆக்சுவலி நம்ம இந்த ஏற்கனவே காம்போஸ்ட் எப்படி பண்றது, அப்புறம் இந்த மெட்டீரியல்ஸை எந்த விதமான விஷயமும் ஆட் பண்ணாம அப்படியே நம்ம கிச்சன் வேஸ்ட்டை தண்ணியில ஊற வச்சு ஒரு ஜூஸ் மாதிரி பண்றது, ரெண்டுமே வீடியோ போட்டிருக்கேன். ஆனா இந்த ஜூஸ் ரொம்ப ஃபாஸ்டா அண்ட் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். அதை எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு நான் குவிக்கா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் வாங்க. இந்த ஜூஸ் பண்றதுல நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. அண்ட் நீங்க வீட்டை விட்டு வெளியவே போக வேண்டாம், வீட்டுக்குள்ளேயே வச்சு இந்த மெத்தடை பண்ணிக்கலாம். இது பண்றதுக்கு நான் இன்னைக்கு பொக்காஷி கிரைன் வாங்கி வச்சிருக்கேன். 2 பக்கெட்ஸ் எடுத்திருக்கேன். அதுல ஒரு பக்கெட்ல பாத்தீங்கன்னா ஹோல் போடல, அது லிட்டோட வாங்கி வச்சிருக்கேன், மூடியோட. இன்னொரு பக்கெட்ல ஃபுல்லா ஹோல்ஸ் போட்டிருக்கேன். ஸோ 2 பக்கெட், ஒரு பக்கெட் மூடியோட நம்மளுக்கு தேவை. ஸோ இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் அந்த ஹோல்ஸ் போடாத பக்கெட் இருக்கு இல்லையா, அதுக்குள்ள செங்கல் ஒண்ணு இருந்ததுன்னா தூக்கி உள்ள வச்சிருங்க. ஏன்னா மேல இருந்து கொஞ்சம் ட்ரெயின் ஆகும், அதனால. அப்புறம் இந்த ஹோல்ஸ் போட்ட பக்கெட்டை தூக்கி அதுக்குள்ள வச்சிருங்க. வச்சுட்டு இப்போ நம்ம பொக்காஷி கிரைன்ஸ் எடுத்து இந்த கீழே ஒரு லேயர் ஆட் பண்ணிக்கலாம். சும்மா ரொம்ப ஒரு தின் லேயரா இந்த நான் காமிச்சேன் இல்லையா பொக்காஷி கிரைன்ஸ், அதை அதை அப்படியே தூவி விடுங்க. அதுக்கு மேல கிச்சன் வேஸ்ட்டை இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கிச்சன் வேஸ்ட்டை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், நான் நல்ல பொடி பொடியா நறுக்கியிருக்கேன். அப்பதான் பிரேக்கிங் சீக்கிரமா நடக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ கிச்சன் வேஸ்ட்டை நல்லா ஆட் பண்ணிடுங்க. அண்ட் ஈரமா இருக்கிறதெல்லாம் காய வச்சுலாம் போடாதீங்க, ஈரமா இருந்தாதான் இன்னும் பெஸ்டா நமக்கு ஜூஸ் கிடைக்கும். நான் எல்லாமே போடுவேன். இந்த பொக்காஷி இதுல என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு ஜாப்பனீஸ் மெத்தடு. இதுல நீங்க ஈவன் மில்க் ப்ராடக்ட்ஸ் அண்ட் மீட் எல்லாம் கூட போடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் நான் மில்கை அவாய்ட் பண்ணிட்டேன். போன்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா அதை நீங்க ஆட் பண்ணிக்கலாம் இதுல. இப்போ நல்ல ஒரு லேயர் கிச்சன் வேஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்துட்டோம். மேல திரும்பவும் பொக்காஷி கிரைன்ஸ் ஒரு லேயர் போட்டுக்கோங்க. நான் சும்மா ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து அப்படியே போட்டிருக்கேன். இப்போ இதுல இந்த பக்கெட் ஃபுல்லா ஃபில் ஆகுற மாதிரி சைஸ்ல ஒரு பிளேட் எடுத்து நல்லா ப்ரெஷர் கொடுத்து நல்லா அமுத்தி விட்டுருங்க. இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு நான் கிச்சன்லயே ஒரு ஓரமா டிராஷ் கேன் பக்கத்துல நான் இதை வச்சிருக்கேன். ஏன்னா அப்பதான் வேஸ்ட் போட போறப்ப கிச்சன் வேஸ்ட் எல்லாத்தையுமே நம்ம இதுல போட்டுட்டே வரலாம். வீட்டுக்குள்ளேயே வச்சு கூட நீங்க இதை ஓபன் பண்ணலாம், ஸ்மெல்லே வராது. சோ இப்ப பாருங்க, ஒரு 3-4 நாள் கழிச்சு திறந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஜூஸ் ட்ரெயின் ஆயிருக்கும். சம்டைம்ஸ் நீங்க போடுற பொருளை பொறுத்து 3 நாள்லயும் வரும், 1 வாரத்திலயும் வரும். சோ அதுல எவ்வளவு லிக்விட் இருக்கு அப்படிங்கறத பொறுத்து இருக்கு. நான் இப்போ ஒரு வாரம் கழிச்சு எடுத்து இந்த ஜூஸ் ஓரளவுக்கு சேர்ந்துருக்கு. இதை நான் ஒரு ஃபனல் வழியா ஒரு கண்டெய்னர்ல நான் இதை வடிகட்டி வச்சுக்கிறேன். அவ்வளவுதான். இந்த ஜூஸ்ல அவ்வளோ சத்து இருக்கு. ஏன்னா உங்களோட கிச்சன் வேஸ்ட்ல இருந்த அத்தனை சத்தையும் இது பொக்காஷி கிரைன்ஸ் வழியா பிரேக் டவுன் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கு. அதை சயின்டிபிக்கா நிறைய எக்ஸ்பிளைன் பண்ற வீடியோஸ் இருக்கு, அதை வேணாலும் செக் பண்ணி பாருங்க. இப்போ நாம இந்த ஜூஸ 1:100 அப்படிங்கிற ரேஷியோல நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நீங்க 1 ml அதுக்கு 100 ml தண்ணியில தான் நீங்க 1 ml தான் சேர்க்கணும். ஸோ இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு தடவையும் டிஃப்ரெண்ட் அமௌண்ட் ஆஃப் ஜூஸ் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ அதை எடுத்து நீங்க டைல்யூட் பண்ணி உங்க பிளான்ட்ஸுக்கு கொடுக்கலாம். ரொம்ப சின்ன செடிகளுக்கு கொடுக்கும் போது கொஞ்சம் இன்னும் டைலூஷனை அதிகப்படுத்தி கொடுங்க. இது எவ்வளவு ஆஃபனா கொடுக்கலாம் அப்படின்னா 15 நாளைக்கு ஒருக்கா நீங்க இந்த மாதிரி கொடுக்கலாம். கொஞ்சமா கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா வாரம் ஒரு தடவை கூட கொடுத்து நம்ம பழகிக்கலாம். நான் ஏற்கனவே பொக்காஷி இல்லாமையே இந்த மாதிரி ஒரு ஃபெர்டிலைசர் ஜூஸ் எப்படி பண்றது அப்படிங்கறதையும் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். இதுதான் என்னோட கார்டன்ல நான் திடீர்னு ஹார்வெஸ்ட் அதிகமாக்குறதுக்கு நான் செஞ்ச ஒரே ஒரு வேலை.
இப்போ மேல போட்ட அந்த வேஸ்ட்ல இருந்து ஜூஸ் எல்லாம் இறங்குனதுக்கு அப்புறம் அதை எடுத்து நீங்க காம்போஸ்ட்ல சேர்த்துடலாம். ஸோ எதுவுமே வந்து வேஸ்ட் ஆகாது. ஸோ இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிற உங்களோட கமெண்ட்ஸை எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு கீழே மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இதுல ஏதாவது கேள்விகள் இருந்தா கண்டிப்பா மென்ஷன் பண்ணுங்க, நான் வந்து ஆன்சர் பண்றேன். மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போட்ட வீடியோட நோட்டிபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ so much for watching. Bye. Take care.